இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்து கலர் மாறுற வரையும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி ஆனால் போதுங்க. அப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு இந்த கலர் ஆனால் போதுங்க. இப்போ வந்து அதே டம்ளர்லேயே உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் பொன்னிறமாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கலர் வந்தப்புறம் ஒரு தட்டில் இதை மாற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு பிடி தனியா எடுத்துக்கிட்டு இதுவும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே கடாயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் ஒரு தட்டில் இதை மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பொன்னிறமான அப்புறம் ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டு இது மாதிரி பானையில் போட்டு இதுவும் ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா வறுத்து எடுக்கணும். இதில் தண்ணிலாம் ஈரப்பசம்லாம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த பதம் போதுங்க. இப்போ அதே தட்டிலே மாற்றிக்கோங்க. இதையும் அப்புறம் பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணாவே போதும். இதை கொஞ்சம் வறுத்தாவே போதும். இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அப்புறம் வெள்ளை எள்ளு இதுவும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. இட்லி பொடிக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் கொஞ்ச நேரம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதையும் அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து மிளகா வறுத்து எடுக்க போகிறோங்க. அது மிளகா போட்டாவே காட்டாயிடும்ல. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிடி உப்பு போட்டுட்டோம்னா அந்த காட்டு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு மேலே மிளகா போட்டோம்னா அந்த காட்டெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு காரத்துக்கேற்ப எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகா போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இல்லை காரம் குறைவாக தான் இருக்கும்னா நிறைய போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாயை போட்டுக்கோங்க. இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.